எல்லோருக்கும் வணக்கம். டிஎன் கிரீன் கிரியேட்டர்ஸ் என்ற நமது குழுவின் மூலம் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு பொள்ளாச்சியில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக போய் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக போய் மரக்கன்று வைக்கிறது தான் எங்கள் பிளானு. அதுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதே மாதிரி டைம் செட் பண்ணி எவ்வளோ பாசிபிள் இருக்குதோ எங்களால் முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ப்ரோக்ராமோட அடுத்த நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கிற நாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் பேசினோன்னே அந்த ஹெச்எம் வந்து அடுத்த செகண்டே ஓகே, நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், சார் மல்லிகார்ஜுன சார், அப்புறம் ஹெச்எம் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம டிஎன் கிரீன் கிரியேட்டர்ஸ் குழுவோட அடுத்த நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி நாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் வளாகத்தில் போய் மரக்கன்று எவ்வளோ வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதோ அவ்வளோ மரக்கன்றை நாங்கள் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மரக்கன்று கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். எந்த மாதிரி மரக்கன்று கொடுக்கலாம்? சும்மா நார்மல் மரக்கன்று கொடுக்குறத விட அவங்களுக்கு வந்து வீட்டில் வளர்த்தா அவங்களுக்கு பெனிஃபிட் தர மரங்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதோட முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா, சிறுநெல்லி, பெருநெல்லி, கொய்யா, மாதுளை, எலும்பிச்சை இந்த மாதிரி மரக்கன்றை வந்து அவங்க கையில் கொடுத்து அவங்க வீட்டில் போய் வைக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியோட ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் திரு பாபு, திரு லோகேஷ், திரு ருத்ரா, திரு சக்தி, திரு ஜோதி, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் அந்த ஸ்கூலில் மரக்கன்று வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாகவும் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக போய் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம் செட் பண்ணி கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை வேறு லெவலில் கொண்டு போவோம். நன்றி, வணக்கம்.